நேத்து நடந்த விஷயம் யோசிச்சுக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா, புக்ல படிக்கும்போது இந்த திருமணம் சட்டம் வரும் இல்லையா? அப்ப ஆண்கள்னா ஒருத்தர் சாட்சி இருந்தா கூட போதும் திருமணத்துக்கு. பெண்கள்னா 2 பேர் வேணும். இல்ல 3 பேர் வரணும். அந்த சாட்சியா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பெண்கள் மாத்தி பேசக்கூடியவங்க அப்படின்னு வரும். ஆ ஏதாவது ஒண்ணு சந்தர்ப்ப சூழ்நிலையில மாத்தி பேசுவாங்க. நான் அப்ப அப்படி என்ன உஸ்தாது மாத்திலாம் பேசுவாங்க அப்படிலாம் நாங்க கேட்டுருக்கோம். ஆனா அத நேரடியா நான் பார்த்தேன். அப்படியே உல்டாவா புரட்டி போட்டு நேத்து பேசின ஒரு லேடிய பார்த்தேன். இந்த மாரி நெறைய பேர நான் பார்த்துட்டேன். அம் இதுல எனக்கு என்னன்னா, சின்ன விஷயத்துக்கு இந்த மாரி பொய் பேசுறவங்க, பெரிய பெரிய விஷயத்துலலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அதாவதுங்க அவங்க வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் ஆம்பளைங்க அந்த காலத்துலலாம் அவங்க பொம்பளைங்கள அதாவது அவங்க ஒய்ஃப "ஏய் நீ பேசாத கம்முனு இரு" அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப அவங்களும் சேர்ந்துக்கிட்டு, ஆ அது நான் அடுத்து ஒரு பெண்மணின்னு கூட பார்க்காம, எல்லார் முன்னாடியும் என்னமோ இந்த மீன் மார்க்கெட்ல கத்துவாங்கல்ல காய்ச்சி காய்ச்சின்னு, அந்த மாரி கத்துற ஆண்கள் இப்ப ரொம்ப மொளச்சிட்டு வராங்க. அதுவும் பிரிவினைவாதத்துல இருக்கிற ஆண்கள். அப்படிதான் நான் சொல்லுவேன். அவங்க அவங்க கிட்ட உண்மையிலே சொன்னா, ஆ இப்ப நெறைய பேர் மார்க்கம் இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, அவங்க செய்றது தான் சரின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு அடுத்தவங்க மனச புண்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏதாவது சொல்லிட்டானா மட்டும் அப்படியே பஞ்சாயத்து வந்துரும். நெறைய இடத்துல அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு வார்த்தை என்ன வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத புடிச்சுக்குவாங்க. நம்ம அ பேசுறத விட பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு அப்படியே கம்முனு இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, அப்படியே நம்மள புடிச்சுக்கிட்டு ஆஞ்சி தள்ளிருவாங்க. நான் சொல்ற இது புதுநகர் ஏரியா, எம்கேவி நகர் ஏரியால நாங்க இருக்கிறது ஒரு ஸ்டாப் தள்ளி இருக்கோம். அந்த ஏரியாவுக்கு தான் போகணும்லாம் நெனச்சேன். பத்தாதுன்னு எங்க ஏரியாவுக்கு பொண்ணு மாப்பிள்ளை குடுக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே சொன்னா அந்த ஏரியால இருந்தா பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா அந்த ஏரியா படுமோசமா இருக்கு. வழிகேட்ல தான் இருக்கு. தினமும் நான் பார்க்குறேன் இப்ப. முதல்லயாவது எப்பமாவது வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வருவேன். நல்ல ஏரியான்னு நெனச்சிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்னு, அந்த மாரி இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, நான் நெறைய பேர பார்த்துட்டேன். அங்க இருக்கிற இந்து சகோதரிங்கலாம் நல்லா உதவி செய்றாங்க. ஆனா, இந்த இஸ்லாமிய சகோதரிங்கலாம் சண்டைக்காரங்களா தான் இருக்காங்க அங்க. சொன்னா அந்த ஏரியால இருந்து ஒரு பொண்ணு எங்க மதர்சாக்கு ஆலிமா படிக்க இங்கேயே உஸ்தாதா கூட இருக்க தான் செய்றாங்க. இந்த ஏரியால உள்ளவங்களுக்கு அல்லாஹ் ரொம்ப ஹிதாயத்த வழங்கணும்.